3 சிலிண்டர் கூட ஃப்ரீ இல்லை. 2 லட்சம் வருமானம் தான். நாங்கள் 2000 ரூபாய் மாதம் வருமானம். சரி வீட்டு வேலை செய்கிறோம். எங்களுக்கு எங்கே வருஷத்துக்கு 2 லட்ச ரூபாய் வரும். நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதுக்கு எதுக்கு சொல்லணும் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டு? ஆறுக்கு 3 கொடுக்கறது ப்ளஸ்ஸோ மைனஸோ தெரியல. பட் 3வது கொடுக்குறாரு, அதை வச்சு சந்தோஷப்படணும். பட் இன்னைக்கு 20,000க்கு சம்பளத்துக்கு மேலே இருந்தால் இல்லைன்றாங்க. இன்னைக்கு 20,000 சம்பளமே பத்தாது. 1 லட்ச ரூபா சம்பளம் இருந்தாலே பத்த மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து சாதாரண ஒருத்தர் கடையில் வேலை பார்த்தாலும் 25,000 சம்பளம் வருது. அப்போது இன்னைக்கு வாடகை 20,000 ஆயிடுச்சுங்க. 15 20,000 ஆயிடுச்சு. அதனால் வந்து அது வந்து நீங்கள் சீலிங் போடாமல் எல்லாருக்கும் 3 சிலிண்டர் கொடுத்தா நல்லது. நீங்கள் 3வது ஒழுங்காக கொடுக்கலாம். பட் 6 சிலிண்டர் கொடுக்கறது கஷ்டம் தான். ஏன்னா பட்ஜெட்டில் பணம் இல்லைன்றாங்க. திருப்பி கை வச்சனா திருப்பி நம்ம மேலே தான் கை வைப்பாங்க. இப்போ சொத்து வரிலாம் வேறு ஏற்றிட்டான்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு தெரியல. இப்போது நார்மலாக ஒரு லைஃப் இன்னைக்கு 1 லட்சம் இருந்தாலே சாதாரணமாக ரன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அந்த எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ அந்த ஐடி கட்டுறவங்களை விட்டுட்டு மற்றவங்களாம் கேஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லது. அந்த 3வது ஒழுங்காக கொடுத்தா நல்லது தான். நான் ஒரு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னார்ல, அது 6 சிலிண்டர் குத்தாகணும். கரண்ட்டு கம்மியாக்குறேன்னு சொன்னார், அது கம்மியாக தான் ஆக்கணும். அதெல்லாம் ஏழை ஜனங்க அப்புறம் உழைக்காமல் எப்படி சம்பாரித்து எப்படி சோற்றுன முடியும்? உழைச்சாதான் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு வீட்டில் போய் 10 தேய்ச்சாதான் இன்றைக்கி என்ன 2,000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த வேலையெல்லாம் செஞ்சு தான் நாங்கள் சாப்பிட முடியும். கரண்ட்டு பில்லு கட்டணும், கேஸ் வாங்கணும், எல்லாமே அதிலே பார்த்துக்கணும் நாங்கள். இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இவர் 6 சிலிண்டர் கொடுக்க மாட்டேன், 3 தான் கொடுப்பேன்னா வருமான தொகை கம்மியாக இருந்தால் தான் கொடுப்பேன்னா அது என்ன அர்த்தம்? 6 சிலிண்டர் கொடுக்குறனா நீ கொடுத்தாகணும். அதுக்கு ஒத்துக்க கூடாது. நீ ஒத்துக்கினாம நீ கொடு, 6 சிலிண்டர் கொடு, எல்லா மக்களுக்கும் 6 சிலிண்டர் கொடு. நீ இப்படி பண்ணியன்னா அதுக்கப்புறம் மாற்றிப்பாங்க ஆளை. நீ நல்லா ஜனங்களுக்கு மக்களுக்கு செஞ்சேன்னா உங்களுக்கு எம்ஜிஆர் மாரியா உனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சொன்ன மாதிரி இருக்கணும். அதான் வந்து ஒரு இது இல்லைன்னா சொல்லவே கூடாது. அவர் சொன்னதை பார்த்தா அவர் சொல்லியிருக்காருன்னா கண்டே வந்தால் மக்களுக்கு அவர் நல்லபடியாக செய்யணும். அதுதான் வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க. என்னுடைய கோரிக்கை இது. அது வந்து அந்த 6 சிலிண்டர்ன்றது 3 சிலிண்டர் ரொம்ப அநியாயுது. ஃபஸ்ட்டு 6 சிலிண்டரு 3 அது ஃபஸ்ட்டே நீ சிலிண்டரை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகலாம்ல. ஃபஸ்ட்டு எதுக்கு சொல்லிவிட்டு சொல்லாமல் இது மாதிரி பண்ணுறீங்க? அது பண்ணவே கூடாது. ஒரு ஃபஸ்ட்டு 6 சிலிண்டர் எடுத்து அப்புறம் 3 சிலிண்டர் எடுத்து என்ன இது? அப்புறம் 1 சிலிண்டர் கொடுவேன் லாஸ்ட்டில். கடைசியாக சிலிண்டர் இல்லைன்னுவீங்களா? அப்போ என்ன நியாயம் இது? எல்லோரும் தானே ஓட்டு போடுறான். எல்லோரும் வீட்டு உள்ளே உட்காந்துக்கிறாங்க. எல்லோரும் ஓட்டு போட தானே விஷயம் ஆகி உட்காந்துக்கிறாரு. இல்லை இவரால் ஆக முடியுமா? மக்கள்னா எல்லோரும் ஓட்டுன்றது எல்லோரும் பொது உரிமை. எல்லாம் ஓட்டு போடுறாங்க இல்லையா? அதேமாரி இலவசம்னு கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும். அது 21,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு சிலிண்டர் கொடுக்குதுன்னா அப்போ இருக்கவங்க ஓட்டு போட மாட்டாங்க. இல்லாதவங்கள ஓட்டு போகிறான், இருக்கணும் ஓட்டு போகிறான், படித்தவன் ஓட்டு போகிறான், ஐஏஎஸ் ஓட்டு போகிறான், எல்லாம் தான் ஓட்டு போடுறோம். எல்லாம் தான் இலவசம்னா எல்லோரும் தான் எதிர்பார்ப்பாங்க. அவர் சிலிண்டர் கம்மி பண்ணி போடலாம்ல விலையை. ஏன் ஓசியில் கொடுக்குறாரு? 2 ஆட்சியில் இலவசமாக கொடுத்தாங்க, இப்போ இலவசமாக கொடுக்குறேன்றாரு. இவரும் சோம்பேறியாகி ஓட்டு வாங்கிறதுக்கு தானே. எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது. ஃப்ரீ கொடுத்தா ஓசி கொடுத்தா மக்கள் சோம்பேறியாக தான் ஆவானுங்க. இந்த காலைல 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நான் வெயிலில் உட்காறேன். நான் ஓசியில் கொடுத்தா என்ன பண்ணுவேன்? 10 மணிக்கு போய் வீட்டில் உட்காந்துடும் கடையாறு கட்டிட்டு. ஓசின்றதே இருக்கக்கூடாது இப்போ ஆட்சியில். 3 கொடு நியாயமாக அவர் 6 சிலிண்டர் தானப்பா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது அவரோட நிறைவேற்றணும்ல, அவரோட கோரிக்கை. அவருக்கு வந்து ஓட்டு விழணும்னா அவர் செஞ்சு தான் ஆகணும். எல்லாத்தையும் ஒன்றா நாங்கள் ஓட்டு அவரை நம்பி தானே ஓட்டு போட்டிருக்கோம். எல்லாரும் அவங்க விஜய்க்கு தான் போட்டிங்க, எங்களுக்கு போடாமல் விட்டுட்டாங்கன்னு பாதி பேர் எங்கள் பக்கமே சண்டைக்கு வந்தாங்க எங்கள் தெருவில். தெரியுமா? இவ்வளோலாம் நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். அவரை நம்பி தான் ஓட்டு போட்டிருக்கோம். இப்பயும் சொல்கிறேன், 3 கேஸை வந்து நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்க. 20,000. ஏன்னா ஒரு வீட்டில் 2 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு ஆளுக்கு சராசரி 20,000 சம்பளம் வச்சுருந்தாலும் 40,000 ஆகும். சரி, 20,000 சம்பளத்துக்கு மேலே தான் இல்லைன்ற போது அது வேஸ்ட்டு தானே. உக்காண்டாங்க அதிமுக ஆள் தெரியுமா? எனக்கு 67 வயசு ஆகுது, எங்கள் வீட்டுக்காருக்கு 85 வயசு ஆகுது. எங்கள் வீட்டில் மொத்தம் வந்து 907 ஓட்டு. அந்த வருஷத்தில் இந்த வருஷம் வரைக்கும் எங்கள் ஃபேமிலி மொத்தமாக நாங்கள் அதிமுக போடுவோம். மாறினது இப்போ தான். நம்ம விஜய் எதுக்காகனா விஜய் அப்பத்தில் எங்களுக்கு பிடிக்கும், எப்போவுமே பிடிக்கும் விஜயை. ஆட்சி பண்ணுறது நல்லாயிருக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆட்சி அவருக்கு மேலே வந்துட்டு எம்ஜிஆரே விண்ணுடுவார் போல் தெரியுது.